தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா சுவிசேஷம் 19:22. அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லிக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேனே, வாங்கியிருப்பேன்ல என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவளை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். இருக்கிறதும் போயிருச்சு, அவனுக்கு எடுத்து பிடிங்கிட்டாரு. ஏன்? எதுக்கு? ஆண்டவர் கேரக்டரை சேதப்படுத்திட்டாவ. நீ தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், விதைக்காத இடத்துல அறுக்கிற தேவன் நிஜமா அப்படின்னு பேசுறாங்க. அவ்வளோ கடினமான மனுஷனா பேசுறான். உன் வாய் சொல்ல கொண்டே தீர்க்கிறண்டா, வாடாங்க கொடு, என்னென்ன வச்சிருக்கு கொடு, வீடு வச்சிருக்கியா கொடு, புதுசாக ஒரு பிளாட் வாங்கினியா அதையும் கொடு, எவ்வளோ பேங்க்கில் டெபாசிட் வச்சுக்கிற அதையும் கொடு, எல்லாத்தையும் வாங்கிட்டு போ. ஆண்டவருடைய கேரக்டர் நம்ம சேதப்படுத்தக்கூடாதுங்க. அவருக்கு தெரியும் நமக்கு பலம் எவ்வளவு, நமக்கு பலகீனம் எவ்வளவு, எல்லாரும் அவருக்கு தெரியும். உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் உன்னை பட்சமாய் நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன். எப்படி நடத்தணும், யார் நடத்த தெரியுங்க அவருக்கு. ஆகவே கடுமையான கொடூரமானவர் என்று ஆண்டவருடைய கேரக்டர் சேதப்படுத்தக்கூடாது. நீங்க சொன்னதுக்கு கீழ்ப்படினு. நான் சொல்றேன் உங்களுக்கு, நமது பிள்ளைகள் மேல் அவர்கள் சுமக்க கூடாத வாரத்தனை வைப்போமா நம்ம பிள்ளைகள் மேல? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத தகப்பன்மார்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் நீங்க சொல்றாருங்க சகோதரிய, நம்ம தான் சொல்ற பலத்துக்கு மிஞ்சின பாரனோ ஒரு நாளும் கிடையாது. உன் தோல் எவ்வளவு தாங்குன ஆண்டவருக்கு தெரியும். உன் பலன் எவ்வளவு ஆண்டுக்கு அவ்வளவுக்கு தான் வச்சிருக்கிறாரு. பிரதர் கர்த்தர் சொல்றாருங்க, உன் பாரத்தை அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு சுமக்க முடியும் அவருக்கு தெரியும். சுமக்க முடியாத நேரத்துல அவர் உனக்காக சுமப்பார், உன்னை தூக்கி சுமப்பார், உன்னை நடத்துவார், உன் பாரங்களை லகுவாக்குவார். நீ பயப்படாத. திராணிக்கு மீறி சோதிக்கிறவர் அல்ல, சோதனைக்கு தப்ப முடியாத போக்கி உண்டு பண்ணுகிறவர். எப்பக்கம் நெருக்கப்பட்டால் நீ ஒடுங்கி போக விட மாட்டாரு. நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு பலத்துக்கு மிஞ்சின பாரம் எனக்கு இல்லை. பிள்ளைக்கு எவ்வளவு பலன்னு தகப்பனுக்கு தெரியுமோ அதை காட்டின் மேல நல்ல தகப்பன் நமது அப்பா இயேசு. அவருக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு சுமப்பானு. சுமக்க முடியாத பொழுது அதை எடுத்துடுவார். ஆகவே முடியும் அப்படின்னு விசுவாசித்து ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.